சபை கூட்டம் என்பது கூட ஒரு சாதாரணமாக நாம் இருக்கிறோம். ஆனால் தேவன் நாம் நினைக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் அல்லது அதற்கு அதிகமாக அவர் என்ன செய்கிறார்னா அவ்வளோ வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். என்றால் அவருக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்னு கேட்டால், நமக்கு தெரியாத, கண்களுக்கு தெரியாத ஒன்று அவருக்கு தெரிகிறது. அது என்னது? நம்மை கெடுக்கும்படிக்கு பிசாசானவன் என்ன செய்வான்? சுற்றி திரிவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய தாசர்களுக்கும். பவுலுக்கு அது தெரிந்திருந்தது. பாருங்கள், பவுலுக்கு ஏவாளிடத்திலே வந்தது போல உங்களிடத்திலையும் வருவான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிந்திருந்தது. உங்கள் மனதை வஞ்சிப்பான் அப்படின்னு. ஏனென்றால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சத்துருவை ஆண்டவர் சிலுவையிலே ஜெயித்து விட்டார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவனை இன்னமும் ஆண்டவர் சுதந்திரமாக என்ன செய்திருக்கிறார்? நடமாட விட்டிருக்கிறார். அது எதற்காக அப்படின்னு கேட்டால், நம்முடைய அன்பின் உண்மையை சோதிக்கும்படிக்கு. நம்மை ஏனென்றால் தேவன் நம்ம மேலே எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறாருன்னு கேட்டால், நம்மை சோதித்து பார்த்து நம்மை என்ன செய்கிறார்? அவர் சோதித்து பார்த்து அப்படி அவர் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். இப்போ நமக்கெல்லாம் அப்படி இல்லை. ஏப்பா என்னமோ வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க, இதில் இதையும் சொல்லி அதை ஏன் கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணக்கூடாது. பிரச்சனை பண்ணாமல் ஒரு சமாதானமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு தான் நாம் மனிதர்கள் நம்முடைய உறவுகளை எல்லாம் அப்படி தான் நினைக்கிறோம். ஏதோ வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க, ஏதாவது ஒன்று சொல்ல போய் அப்புறம் வராமல் விட்டுருவாங்க, அப்புறம் பேசாமல் விட்டுருவாங்கன்னு கேட்டால், இதெல்லாம் இந்த மனுஷ வழிமுறைகள். தேவனோ நான் அவருக்கு கற்புள்ள கனியாய் இல்லாமல் போகும்படிக்கு சாத்தான் என்னை சோதிக்கும்படிக்கு அவர் அனுமதித்து, அந்த சோதிக்கப்பட்ட பின்பு நான் நின்று, நான் சோதிக்கப்பட்டு இல்லை, நான் ஆண்டவருடையவன், அவருக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்ல வேண்டும் அப்படின்னு என்ன செய்கிறார்? தேவன் விரும்புகிறார். பாருங்கள், சோதிக்கப்பட்ட பரிசுத்தத்தை தான் தேவன் ஏற்றுக்கொள்வார், சோதிக்கப்படாத பரிசுத்தத்தை அல்ல. சோதிக்கப்பட்ட பரிசுத்தம்தான் அவருக்கு வேண்டும். ஆகவே தான் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் அனுமதித்தார். இப்போ இல்லை எதுக்கு சாத்தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு உத்தரவு கேட்கும்போதே, தோட்டத்துக்குள்ளே போனேன்னா காலை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் சாத்தானேன்னு கேட்டால், ஆதாம் ஏவாளை ஒரு குழந்தைகளைப் போல இருந்தார்கள். அது அந்த பரிசுத்தம் அல்ல, அல்லது அந்த அன்பல்ல. ஒரு சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட பரிசுத்தம் தான் அவருக்கு வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சாத்தானை அனுமதித்தார். ஆனால் துயரம் பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் அதிலே தோற்று போனார்கள். ஆனால் இயேசுவினிடத்திலே சாத்தானை ஆண்டவர் அனுமதித்தார். இயேசுவை வளைக்க முடிந்ததா? வளைக்க முடியவில்லை. பவுலிடத்திலே சோதித்தான், பவுலை வளைக்க முடிந்ததா? வளைக்க முடியவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்மை வஞ்சிக்கும்படிக்கு சாத்தான் என்ன செய்கிறான்? சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறத உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். சரி, சாத்தான் என்ன அடிப்படையில் வருகிறான்னு கேட்டால், முதலாவது அவனுக்கு உளவு சொல்லுகிற ஒரு ஆள் நம்மிடத்தில் இருக்கிறது. அது என்ன ஆள்? அது நம்முடைய மாம்சம். நம்முடைய மாம்சம்தான் சாத்தானுக்கு உளவாளி. நாம் எதிலெல்லாம் அடிக்கடி விழுகிறோம், எதிலெல்லாம் அடிக்கடி விரும்புகிறோம் அப்படிங்கிறத சாத்தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் கண்டுபிடிப்பான், இவன் இந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறான் அப்படின்னு அவன் பார்ப்பான். அப்போது முதல்ல சாத்தானை ஜெயிப்பதற்கு முன்பாக நம்முடைய மாம்சத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். மாம்சத்திற்கு இல்லை என்று சொன்னால் அதற்கப்புறம் சாத்தான் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான். ஆகவே அருமையான சகோதர சொல்லே, சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட பரிசுத்தம்தான் காலம் காலமாக என்ன செய்யும்னா நிற்கும். மற்றபடி பொத்தி பாதுகாத்து என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. அப்படி ஆண்டவர் அந்த மாதிரி விரும்புகிறதில்லை. ஆகவே நாம் கேட்ட எல்லா காரியங்களையும் என்ன செய்வோம்? ஒரு பாரமாக எடுத்துக்கொண்டு அதில் எதிலே காட்டுவோம்? ஜெபத்திலே நாம் தேடுவோம் தேவனை. இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பல்லவா? நாமும்
அப்போ அந்த அந்த லோவிசால் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாள்? இரவும் பகலும். தனிமையாக இருந்து விதவையாக இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? இரவும் பகலும் வேண்டுதலிலே தரித்திருக்க வேண்டுமாம். அவள் என்ன வேண்டுதலிலே தரித்திருந்திருப்பாள்? என்னுடைய மகள் ஐனிக்கேயால் 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 அப்படின்னு சொல்லி என்ன செய்திருப்பாள்? என்னுடைய விசுவாசம் என்னுடைய மகளுக்கு போக வேண்டுமே அப்படின்னு. இப்போ நமக்கு சகோதர சொல்லே, நமக்கு ஏன் அநேகருக்கு ஜெபபாரம் இல்லை அப்படின்னு கேட்டால், நாம் நினைக்கிறதெல்லாம் எனக்கு பிறந்த 2 பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காகத்தான் நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை இல்லை. என்ன ஜெபிக்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன ஜெபிக்கிறேன்னா, சபையில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் யாருடைய பிள்ளைகள்? உங்கள் பிள்ளைங்க தான், உங்கள் பிள்ளைங்க. ஒரு பிள்ளை கெட்டு போனால் உங்கள் மனசு துடிக்காதா? அது என்ன, உங்கள் பிள்ளை தான் கெட்டு போனால் தான் மனசு துடிக்குமா? மற்ற பிள்ளை கெட்டு போனால் மனசு துடிக்காதா? இருதயம் அங்கலாய்க்காதா? இல்லை. அதனால் எல்லா பிள்ளைகளையும் குறித்ததான பாரம் நமக்கு இருக்கிறது. என்னத்தை ஜெபிக்கிறேன்னா, எல்லாருக்காக ஜெபித்து பாருங்கள். எல்லாருக்காக குறைந்தபட்சம் ஒரு பிள்ளைக்காக அல்லது ஒரு குடும்பத்திற்காக ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த நாள் நான் ரசிக்கப்பட்ட புதிலே கோயம்புத்தூர் சபைக்கு போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு நோட்டில் கோயம்புத்தூர் சபையில் இருக்கிற எல்லாருடைய பேரை என்ன செஞ்சுருப்பேன்? எல்லாருடைய குடும்பங்களை எழுதி வச்சுருப்பேன். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்தை தலைவன் தலைவி அந்த பிள்ளைகள் எல்லாருடைய பெயரை சொல்லி ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி நாம் எல்லாருமே நாம் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது சகோதர சொல்லே, ஜெபம்தான் சபையை காப்பாற்றும், ஜெபம்தான் காப்பாற்றும். ஆகவே நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். இந்த பாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பவுலுக்கு இருந்த பாரத்தை பாருங்கள். பவுல் கெடுக்கப்படுமோ, இதோ இந்த வாலிபனுடைய மனசு கெடுக்கப்பட்டுருமோ, மனசு தான், வெளியில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். நல்ல தெளிவாக நல்லா இருக்கிற பிள்ளையாக இருந்த ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ திடீர்னு பார்த்தா மனசில் நல்லா இல்லையே. கண்ணை மூடிக்கிட்டு நம்பிட்டு இருந்தனே, ஆனால் மனசு என்னஇல்லை, மனசு கெடுக்கப்பட்டு விட்டது. பாருங்கள், நம்ம எத்தனை பேர் மனசு நல்லா இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நம்முடைய மனசு கெடுக்கப்பட்டிருக்கிறதோ, சாத்தானால் கெடுக்கப்பட்டிருக்கிறதோ? ஆண்டவரே, எனக்கு பயமாக இருக்கிறது. யாரையாவது, நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் கூடியிருக்கிறோம், அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஒன்றா கூடியிருக்கிறோம், ஒன்றா சேர்ந்து சாப்பிட போகிறோம், அதிலெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனசு கெடுக்கப்பட்டிருக்கிறதோ, மனது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். ஆகவே எல்லாருடைய மனது கெடுக்கப்படக்கூடாது என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும், நாம் தேற்ற வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். இது நம்முடைய பொறுப்பு சகோதர சொல்லே. தேவனுடைய வேலையை குறித்த கரிசனை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய வேலை தோற்று போய்விடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய ஒர்க்ஷாப் தொழில் நின்று போனால் அதை பற்றி பரவாயில்ல, ஒர்க்ஷாப் நடக்காமல் போனால் பரவாயில்ல, ஆனால் என்ன நடக்க வேண்டும்? அதாவது என்னுடைய வேலைக்கெல்லாம் ஒரு வரையறை தான் வைத்திருக்கிறேன். இன்னொரு 4-5 வருஷம் ஏதோ ஒர்க்ஷாப் நடத்தலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் தேவனுடைய வேலையை குறித்து எப்படி இருக்கிறது? தேவனுடைய வேலை எப்படி இருக்கணும்? அது நில்லாமல் நடக்க வேண்டும், அது பரபரப்பாக இருக்கணும். அப்படிங்கிறதை குறித்து அப்படி தான் நாம் என்ன செய்யணும்னா, நாம் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து பவுல் அப்படி தான் வைராக்கியமாக இருந்தார். அவ்வளவு வைராக்கியம் அவருக்கு, தேவ வைராக்கியம். அப்படி நாம் இருப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கலாம்.